பி எ ரோமன் இன் ரோம் அப்படின்னு ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு. அதோட மீனிங் என்னன்னா, நம்ம எந்த பிளேஸ்ல இருக்கிறோமோ அந்த பிளேஸ்க்கு ஏற்ற அவங்களோட கல்ச்சர் அதோட பீப்புள் அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி இருக்கணும். இப்போ ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் வருது. அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வந்து எந்த மாதிரியான ட்ரெஸ் வியர் பண்ணுவோம்? ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் வியர் பண்ணுவோம். ஒரு இன்டர்வியூ போறோம், அதுக்கு நம்ம ஃபார்மலான ட்ரெஸ் வியர் பண்ணுவோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது கேஷுவலான ட்ரெஸ் வியர் பண்ணுவோம். எந்தெந்த ஈவெண்ட்டுக்கு எந்தெந்த மாதிரியான ட்ரெஸ் வியர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச நமக்கு எந்தெந்த பீப்புள்ஸ்க்கு முன்னாடி எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தெரியல. ஸோ இதை நிறைய பேர் வந்துட்டு லாஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் இது என்ன பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. யார் முன்னாடி நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து வேணும். நிறைய பேர் இதை சொல்லுவாங்க, என்னன்னா வந்து கம்ஃபர்டபுள் இல்லை, என்னோட கம்ஃபர்டபுளுக்கு தான் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுவேன், இட்ஸ் மை சாய்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் வந்து அஸ் அ கேர்ளா இல்லை நார்மல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே தான் நம்மளோட லுக்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்ஃபர்டபிலிட்டியை தாண்டி எனக்கு கம்ஃபர்ட்டை மீறி நான் என்னோட லுக்கையும் ப்ரெசன்டேஷனையும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட திங்கிங் வந்து அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அது வந்து நான் அதில் வந்து என்னோட லுக் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறதும், அண்ட் ஒரு ஹீல்ஸாக இருக்கட்டும், ஒரு ஷூவாக இருக்கட்டும், ஈவன் நமக்கு அது செட்டே ஆகலைன்னா கூட பட் அதில் நம்ம நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம அதில் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறதும் ஒரு கம்ஃபர்ட்டை மீறின ஒரு செயல் தான். ஸோ ஒரு பீப்புளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல மட்டும் இது என்னோட கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிக்கிறோம். நான் சொல்றது வந்துட்டு இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இதனால ஹராஸ்மெண்ட் நடக்குது, நான் அந்த இதை சொல்ல வரலான்னு. எந்த மாதிரி ட்ரெஸ் வேணாலும் வியர் பண்ணலாம், ட்ரெஸ்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. பட் ஒரே ஒரு விஷயம், இந்த தமிழ்ல சொல்ற மாதிரி இடம் பொருள் ஏவல், அது மட்டும் தெரிஞ்சு நம்ம யார் முன்னாடி எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணி நம்ம நிக்கணும், ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சனா நம்மளை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணி நிக்கணும் அப்படின்றத வந்து ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ மை டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் காலேஜ் போயிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் மை ஸ்மால் அட்வைஸ் டு வியர் த ட்ரெஸ் ப்ராப்பர்லி. தேங்க்யூ.